வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு சைட் டிஷ். நீங்கள் இதை பூரியோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், எதோட வேணாலும் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். சன்னா வித்தவுட் ஆனியன் கார்லிக், ஜெயின் சன்னான்னு சொல்லலாம், இல்லை வித்தவுட் ஆனியன் கார்லிக் அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கோ. இது காபூல் சன்னா வந்து ஒரு 8 hours நல்லா வெந்நீர் விட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 8-10 விசில் வாங்கியிருக்கேன். எப்படி நைஸாக வெந்திருக்கு பாருங்கோ. வேக வச்சு எடுத்திருக்கேன். திருப்பியும் வெறும் மஞ்சப்பொடி மட்டும்தான் போட்டு வேக விட்டுருக்கேன். தேவைப்பட்டவா 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வேக விடுங்கோ. எங்களுக்கு தேவையில்லை, நேராக திருப்பி நம்ம குக்கரில் வைக்கிறச்சே அந்த உப்பு பிடிச்சிக்கும் அப்படின்னா நீங்கள் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ குக்கரில் தான் வச்சு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். விரத நாளைக்கெல்லாம் வந்து நம்ம பட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறேன். ஸோ அவளுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிரார்த்தத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் யூஸ் பண்ணுவா, கிராம்பு யூஸ் பண்ணுவா. ஸோ அந்த மரத்தோடது தான் பட்டை. ஸோ அப்படிங்கிறதே அதனால் என்ன கேட்டேன்னா அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் விரத நாளைக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா பொடி நீங்கள் ஆற்றுலேயே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வேண்டாம், இதில் இருக்கிற வாசனை மட்டும் போரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மட்டுமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பே லீஃப் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு போடுறேன், 2 ஏலக்காய் போடுறேன், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய்ன்னு கிடைக்கும் அது போடுறேன். இஞ்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க 2. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 4 மீடியம் சைஸ் தக்காளி. ஜஸ்ட்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வெறும் பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் விட்டுடுறேன். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா பொடி, காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, பச்சை மிளகா வேறு ஒன்று தாளிச்சிருக்கோம், அதில் காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மாதிரி ஆம்ச்சூர் பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன் தான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மூடி போட்டு மூட விடுங்க. ஜஸ்ட் குக்கரை மூடலை, வெறுமை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 பட்டையும் போடுறேன். நான் முன்னாடி போடுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ 2 பீஸ் சின்னதாக தான் போடுறேன். அதே மாதிரி இதில் கசூரி மேத்தி நல்லா கசக்கிட்டு ஜஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுருங்க. இதில் இந்த வேக வச்ச சோலையை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு,
இது என்ன தண்ணின்னு கேட்டீங்கன்னா அந்த கீரையை பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட தண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் விடுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு அரை கப்பு தான். அது தண்ணி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிடலாம். வேக ஏதாவது பிளான்ச் பண்ண தண்ணிலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் ஜஸ்ட் ஒரு வாசனைக்கு தான் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்கு ஓமம் போடுறேன். இதில் கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இதை அப்படியே மூடி ஜஸ்ட் ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வர வரைக்கும் இது பண்ணிடலாம். வெயிட் போட்டுறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அடுப்பை அணைச்சிட்றேன். இது நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொத்தமல்லி இது பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுங்கிறவா லெமன் புழிஞ்சிக்கோங்க மேலே. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வித்தவுட் ஆனியன் கார்லிக். இதில் உங்களுடைய சௌகரியம் போல் நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமோ பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம்லாம் வேணும்னாலும் பண்ணலாம். பட் இது ரொம்ப ஆனியன் கார்லிக் இல்லாமல் சன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை ப்ரெஷர் இறங்கினதும் உங்கள் எல்லாேருக்கும் திறந்து காமிக்கிறேன். ப்ரெஷர் இறங்கிடுத்து இப்போ பார்க்கலாம். ஜோராக ரெடி ஆகிடுது. வாசனையாக இருக்குது. இதில் வெங்காயம் பூண்டு இல்லைங்கிற அந்த உணர்வே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்குது. மேலே கொத்தமல்லி போட்டோன்னா ரெடி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.